ஏல விவசாயிகள் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம ஏல விவசாயத்துல இந்த கோடை காலத்த நம்ம கிராஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமான வேலை. ஏன்னா இந்த கோடை காலத்துல தான் நம்ம எதிர்பார்க்குற எல்லா பிரச்சனையும் இதுல வரும். ஜென்ரலா நம்ம வரக்கூடிய பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் இது மாரி விஷயங்கள் இருக்கு. அதே மாரி மெயினான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுலயும், செடியிலயும் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ரொம்பவே குறைஞ்சிரும். ஏன்னா இந்த டைம்ல மழை கிடைக்காது. அதே மாரி செடியில ஒரு டல்னஸ் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதோட பார்த்தோம்னா ஃபுசேரியம் சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு நோய் இந்த ஏலக்காய் விவசாயத்துல இருக்கும். இதோட தாக்குதலும் இந்த டைம்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலரா ஃபங்கிசைட்ஸ் குடுத்துட்டு இருப்போம். அந்த ஃபங்கிசைட்ஸ் இந்த கோடை காலத்துல நம்ம குடுத்தோம்னா, பிளான்ட் வந்து ஏற்கனவே டல்லா இருக்க பிளான்ட் இன்னும் ரொம்ப டல் ஆயிரும். ஸோ இத நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு பயோ மெத்தட்ல நம்ம ஒரு ஃபோலியாருக்கு போனோம்னா, இது வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் வந்து நாங்க வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த காம்பினேஷன்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்றேன். ஸோ இதுல வந்து 5 ப்ராடக்ட்ட நாங்க வந்து ஒரு காம்பினேஷனா ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 5 ப்ராடக்ட்டும் இந்த கோடை காலத்துல இந்த ஏல விவசாயத்துல என்னென்ன பிரச்சனைலாம் வருதோ, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷனா இருந்து பிளான்ட்ட வந்து ஒரு வித்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வச்சுக்கிறதுக்கு உதவும். இதுல என்னென்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ரொசீவா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ரோபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட். அதுக்கப்புறம் ஃபைட்டோசூடோன்னு ஒரு ப்ராடக்ட். அப்புறம் சிலிக்கோ பூஸ்ட்னு ஒரு ப்ராடக்ட். கடைசியா பென்திக்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்ற கண்டென்ட், இந்த மெத்திலோபாக்டீரியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெத்திலோபாக்டீரியம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அந்த ரொசீவான்ற ப்ராடக்ட். இது வந்து வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இது ஃபுசேரியத்தை கண்ட்ரோல் பண்ணும். அதே போல ஃபைட்டோசூடோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சூடோமோனாஸ் கன்சோர்ஷியமா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதுல சூடோமோனாஸ்ல ஒரு 3 ஸ்பீசிஸ் இருக்கு. ப்ரோபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா வந்து பேசிலஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பேசிலஸ்ன்ற பாக்டீரியா. அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பீசிஸ் கலந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அது. அதே போல சிலிக்கோ பூஸ்ட்ன்றது பொட்டாசியம் சிலிக்கேட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். பொட்டாசியம் இருக்கு, சிலிக்கோன்ற ஒரு எசென்சியல் மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு. அதே மாதிரி பென்திக்ன்றது ஒரு சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் அதுல இருக்கு. இது எல்லாமே கலந்து ஒரு காம்பினேஷன்ல நமக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரொசீவா வந்து உங்களுக்கு வறட்சி, அதாவது இந்த மாதிரி வெயில் காலத்துல நீராவி போக்கு அதிகமா இருக்கிற சமயத்துல அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுல இருக்கு. பிளான்ட்டோட ஒவ்வொரு செல்லையும் திசுலையும் போய் இது என்ன பண்ணும்னா ஒரு ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனை உருவாக்கி கொடுக்கும். அது வந்து பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும். அதே போல நமக்கு வந்து ஃபைட்டோசூடோ அப்படின்னு சொன்ன ப்ராடக்ட்ல அதுல சூடோமோனஸ் இருக்கு. அந்த ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து மண்ணுல போய் கலந்து மண்ணுல பெருகி நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவை அதிகப்படுத்தி மண்ணுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எடுத்து கொடுக்கும். அதே போல சாயில இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நோய்களான புசேரியம், அழுகல், அப்புறம் ரூட் ராட் இந்த மாதிரி நோய்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுல இருக்கு. அதே போல ப்ரோபஸ் அப்படின்னு சொல்றது இதுவுமே அதே மாதிரி வேலையை செய்யும். இதுவுமே மண்ணில் இருக்கக்கூடிய அன்அவைலபிள் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ப்ரோபஸ்ல இருக்கு. ஏன்னா இதுல பேசிலஸ்ன்ற பாக்டீரியா இருக்கு. ஸோ அந்த பேசிலஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸோட எஃபெக்ட் வந்து பிளான்ட்டுக்கு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறோம். இது ஜென்ரலாக இப்போ நான் சொன்ன வெயில் அடிக்கிறதுனால பிளான்ட் டல் ஆகுது இல்லைங்களா, அதனால காத்தடிக்கிறது இதனால பிளான்ட்லாம் ஒடிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அது உதவும். அதே வேலையை சிலிக்கோ பூஸ்ட்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் சிலிக்கேட் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டும் செய்யும். அதில் பார்த்தீங்கன்னா சிலிக்கோன்றது எசென்சியல் மைக்ரோ நியூட்ரியன்ட், பொட்டாசியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரியன்ட் இந்த ஏலக்காய் விவசாயத்துக்கு. இது ரெண்டுமே அடிஷ்னலாக அதில் இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து நல்ல விதத்தில் அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிலிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்ட்டுக்கு செல்வாளுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து பிளான்ட்டோட காயை வந்து நல்ல ஷைனிங்காக வச்சுருக்கும். பிளான்ட்டோட காயோட வெயிட்டை வந்து அதிகப்படுத்தும் இந்த பொட்டாசியம். இது மாதிரி சிம்பு அடிக்கிறது, சரம் அடிக்கிறதுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பென்திக்னு சொல்றது இது ஒரு சீவீடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னலாக வந்து பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டரும் இதில் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து பிளான்ட்டுக்கு வந்து ஒரு பூஸ்டப் கொடுத்து பிளான்ட் எப்பயுமே ஒரு நல்லா பார்க்கறதுக்கு ஒரு கிரீனிஷாக வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கான டோசேஜ் வந்து இப்போ சொல்கிறேன். இது எல்லாமே 200 லிட்டர் தண்ணிக்கு இதை வந்து பயன்படுத்தலாம். ரொசீவா அப்படின்னு சொன்ன ப்ராடக்டோட டோசேஜ் 400 ml 200 லிட்டர் தண்ணிக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைட்டோசூடோ அது ஒரு 200 மில்லி 200 லிட்டர் தண்ணிக்கு. அதே மாதிரி ப்ரோபஸ் அதுவும் 200 மில்லி 200 லிட்டர் தண்ணிக்கு. சிலிக்கோ பூஸ்ட் அது பார்த்தீங்கன்னா 200 கிராம் 200 லிட்டர் தண்ணிக்கு. பென்திக் அதுவும் 200 ml 200 லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தி நம்ம ஒரு ட்ரம்முக்கு இந்த மாதிரி கலக்கி நம்ம ஃபோலியாரா கொடுக்கும்போது பயோஃபோலியாரா கொடுக்கும்போது நான் சொன்ன இப்போ எல்லா ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபுசேரியத்தை கண்ட்ரோல் பண்ணும். செடியில் இருக்கக்கூடிய டிராப்பிங் இந்த காய் உதிர்றதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தோட்டத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும்.